முதலில் சாகித்ய அகாடமிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நன்றி என்பது வடகிழக்கு இந்திய படைப்பாளிகளை தென்னகத்திற்கு அழைத்து வந்து அவர்களுக்கும் நமக்குமான கலை இலக்கிய பாலம் கட்டிய இந்த பெருமைக்காக சாகித்ய அகாடமிக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மை என்னவெனில், வடகிழக்கு இந்தியாவும் வடகிழக்கு படைப்பாளிகளும் இந்தியாவிற்கே அந்நியப்பட்டு இருப்பதுதான் யதார்த்தம் என்பதுதான் உண்மை. நமக்கு அட்லாண்டா தெரிந்த அளவிற்கு அஸ்ஸாம் தெரியவில்லை. மாஸ்கோவின் இலக்கியம் தெரிந்த அளவுக்கு மணிப்பூரி இலக்கியம் தெரியவில்லை. இந்தியா ஒன்று என்று சொல்லப்பட்ட போதிலும் கூட இனக்குழுக்களுக்கும் மாநில மொழிகளுக்குமான கலாச்சார இடைவெளி இன்னும் முற்றும் நிரப்பப்படவில்லை. முகத்தில் கண்கள் இரண்டு என்ற போதிலும் அந்த கண்கள் ஒன்றை ஒன்று கண்டுகொள்ளாமல் இருப்பது மாதிரியே ஒரே நாட்டில் இருக்கக்கூடிய இனக்குழுக்களும் மொழிகளும் படைப்பாளிகளும் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகம் இல்லாமல் திகழ்கிறார்கள் என்ற உண்மையை கண்டறிந்து அந்த இடைவெளியை நிரப்புகிறது நம்முடைய சாகித்ய அகாடமி. இலக்கியம் என்பது புளித்த ஏப்பக்காரர்களின் பொழுதுபோக்கு என்ற ஒரு கருத்து பரவலாக நிலவுகிறது. அதை நான் முற்றிலும் மறுக்கிறேன், சொல்ல போனால் எதிர்க்கிறேன். இந்த படைப்பு உலகம் இலக்கிய உலகம் மட்டும் இல்லை என்றால் உலகத்தின் எந்த இனக்குழுக்களுக்கும் ஒரு வரலாற்று பதிவோ பண்பாட்டு பதிவோ கலாச்சாரத்தினுடைய தெளிவோ வரலாற்றின் தொடர்ச்சியோ பதிவு செய்யப்படாமலே போயிருக்கும். தொழில்நுட்பம் என்ற யுகம், விஞ்ஞானம் என்ற வளர்ச்சி கண்டறியப்படுகிற காலம் வரைக்கும் பதிவு என்பது இலக்கியமாகத்தான் இருந்திருக்கிறது. இன்றைக்கு எந்த இனத்தை ஆராய்ச்சி செய்த போதிலும் கூட இலக்கியம், கல்வெட்டு, வரலாறு என்கிற அளவில்தான் அது பதிவு செய்யப்படுகிறதே தவிர வேறு ஆதாரங்கள் இல்லை. ஒரு கலை கருவூலம் என்று சொல்லலாம் இலக்கியத்தை. இலக்கியம் என்ன செய்கிறது என்று என்னை பொறுத்தளவில் நான் யோசித்து பார்க்கிறேன். இலக்கியம் என்ன செய்கிறது என்றால், எனக்கு ஒரு உடல், நான் ஒரு பிறவி என்று நம்புகிறேன். எனக்கு ஒரே உள்ளம், ஒரே உயிர், ஒரு பிறவி, ஒரு உடல், ஒரு வாழ்வு கொண்ட ஒரு உள்ளம் கொண்ட ஒரு மனிதனை பல்வேறு வாழ்க்கைகளை, பல்வேறு பிறவிகளை, பல்வேறு அனுபவங்களை, பல்வேறு இடங்களை வாழச் செய்கிற ஆற்றல் இலக்கியத்திற்கு மட்டும்தான் உண்டு. இலக்கியம் ஒரு மனிதனுக்குள் பல பிறவிகளை உண்டாக்குகிறது. இன்றைக்கு அஸ்ஸாம் இலக்கியம் எனக்கு தெரியாது, முழுக்க தெரியாது. அஸ்ஸாமியராக நான் பிறக்க முடியாது, ஆனால் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு எனக்கு அஸ்ஸாமிய இலக்கியம் இருந்தால் போதும். அஸ்ஸாமிய இலக்கியம் இருந்தால் அஸ்ஸாமிய மூங்கில் காட்டுக்குள் புகுந்து புறப்படுகிற காற்று எப்படி விசிலடிக்கும் என்பதை நான் உணர்ந்து கொள்ள முடியும். அதற்கு எனக்கு இலக்கியம் போதும். அந்த இலக்கியத்தை நான் தெரிந்து கொள்வதற்கு எனக்கு நவகாந்த பருவாவின் கவிதைகள் இருந்தால் போதும் என்று நான் நம்புகிறேன். மணிப்பூரியனாக நான் இனி பிறப்பதற்கு வாய்ப்பில்லை. மணிப்பூர் இலக்கியம் போதும் மணிப்பூரியனாக நான் வாழ்வதற்கு. மணிப்பூர் இலக்கியத்தை படித்தால், ஸ்ரீபுரம் கவிதைகளை நான் படித்தால், அஸ்ஸாம் மணிப்பூரியின் நெசவாளன் எந்த தறியில் நெய்கிறான் என்ற ஓசையை என்னால் உணர்ந்து கொள்ள முடியும். வெவ்வேறு பிறவிகள், வெவ்வேறு வாழ்வு, வெவ்வேறு அனுபவங்கள், அனுபவ செழுமைகள், இவைகளை கொடுப்பதற்கு இலக்கியத்தை போல ஒரு உறுதியான ஒரு ஊடகம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஒரு உண்மையை சொல்ல வேண்டும், நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திற்கும் அஸ்ஸாமிய கலாச்சாரத்திற்கும் பூக்களில் ஒரு வேறுபாடு இருக்கிறது. தமிழ் கலாச்சாரம் பூக்களை கொண்டாடுகிறது. பூவில் பிறந்து பூவில் அழிகிறது தமிழ் கலாச்சாரம். பிறப்பு முதல் இறப்பு வரை பூவிலேயே வாழ்கிறது கலாச்சாரம். தமிழ் பெண் கவிஞன் பெண்ணை வர்ணிக்கிற போது கூட அவள் கண்கள் குவளைப்பூ, காது வள்ளைப்பூ, மூக்கு எட்பூ, விரல்கள் காந்தல் பூ, கழுத்து சங்கு புஷ்பம்,
தனங்கள், தாமரைப்பூ இப்படித்தான் வர்ணிப்பான். அஸ்ஸாமில் பெண்கள் பூ அணிந்திருந்தால் அவள் குடும்ப பெண் அல்ல என்ற கருத்து நிலவுகிறது. குடும்ப பெண்கள் பூ அணிந்து கொள்வதில்லை என்பது அவருடைய பழக்க வழக்கத்தின் ஒரு கூறாக இருக்கிறது. ஒரே நாட்டில் இருக்கிறோம், அங்கு வேறு கலாச்சாரம், இங்கு வேறு கலாச்சாரம். இந்தியாவை மதம் இணைக்கும் என்று என்னால் நம்ப முடியவில்லை. இந்தியாவை அரசியல் இணைக்கும் என்று என்னால் நம்ப முடியவில்லை. இந்தியாவை கலை இலக்கியம் மட்டும்தான் இணைக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். கலை இலக்கியத்தின் வழியாகத்தான் இந்தியாவை இணைக்க முடியும். கலை இலக்கியத்தில் கருத்து வேறுபாடு இல்லை. கலை இலக்கியத்தில் புரிதல் மட்டும்தான் இருக்கிறது. கலை இலக்கியத்தில் மோதல் இல்லை. இந்த நாட்டில் பிரச்சனைகள் எல்லாம் காரணம் புரிதலற்ற போக்குதான். கலை இலக்கியம் தான் புரிதலை மட்டுமே முன்வைக்கிறது. கலை இலக்கியம் தான் நேசத்தை வளர்க்கிறது. கலை இலக்கியம் தான் என்னை அப்படியே ஏற்றுக்கொள் என்று மன்றாடுகிறது, அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் முடிகிறது. எனவே கலை இலக்கியத்தின் வாயிலாக இந்தியாவை இணைக்கக்கூடிய மிகப்பெரிய பணியை சாகித்ய அகாடமி செய்து வருகிறது. இந்த நேரத்தில் வடகிழக்கு இந்திய மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற படைப்பாளிகளையும் தென்னிந்திய படைப்பாளிகளையும் நான் மனதார வணங்குகிறேன். உங்களை மதிக்கிறேன், நேசிக்கிறோம். தமிழர்கள் நேசிப்ப பிறந்தவர்கள். எங்கள் திருவள்ளுவர் தலைகீழாக கவிழ்க்கப்பட்டாலும் நாங்கள் வட இந்தியாவை இன்னும் மதிக்கிறவர்கள், இன்னும் நேசிக்கிறவர்கள், எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறவர்கள். எனவே எல்லோரையும் நேசிப்பதற்கும் எல்லோரையும் மதிப்பதற்கும் எங்கள் தமிழ் பண்பாடு கற்றுக் கொடுத்திருக்கிறது. உங்களை மதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த கருத்தரங்கை தொடங்கி வைப்பதில் நான் பெருமை பெறுகிறேன். இதனால் இந்திய இலக்கிய உலகம் செழுமை பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.